வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரகாஷ் ஸ்டாக் சேனல் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுப்பில் விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்தீங்கன்னா, இது வந்து டாட்டா மான்சா 2012 மாடலு, 2 ஓனர் நேமில் இருக்குது. ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 78,000 ஓடி இருக்குது. இப்போ இதோட ஃபுல் அவுட்லுக்கு இன்டீரியர் காமிச்சிட்டு அது வண்டியோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். அது ஃப்ரண்ட் வியூ, அதாவது வண்டி அடிப்படாத வண்டி, ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ் பண்ணி தெளிவாக இருக்கும். ஒரு டச்சப் பண்ணணும், டிங்கரிங் ஒர்க் பண்ணணும், பெயிண்டிங் வரணும், எதுவுமே இருக்காது. பாருங்கள், ஃபோட்டோவில் பார்த்தா மாதிரியே தான் இருக்கும். வந்து பாருங்கள், இப்போ டிரைவர் சைடு வியூ காட்டுறேன். இன்ச்சு பை இன்ச்சோட காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபோட்டோவில் எப்படி, வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன பொரிச்சல் வருது, சொட்டை இருக்கிறது, பெயிண்ட்டு கிராச்சஸாக இருக்குது, டென்ட் எடுக்குது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள், தெளிவாக இருக்காங்க வண்டி. அற்புதமான வண்டி. அப்படியே எடுத்து ஓட்ட வேண்டியதான், ஒரு செலவு நீங்கள் பண்ண வேணாம். இந்த பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு வியூ காட்டுறேன். இந்த பாருங்கள், வண்டி தெளிவாக இருக்குங்க. அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணோம், டச்சப் பண்ணால் எதுவும் கிடையாது. அப்படியே தோடலாம். 12 மாதிரியே இருக்காது வண்டி. ஒரு 12ன்னு சொல்கிறத விட ஒரு 12 மாடல் 20 மாதிரி இருக்கும். 8 வருஷம் தள்ளி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த பாருங்கள், வண்டி இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. டீசல் வண்டி தான் சொல்லாமல், பக்கா டீசல் வண்டி. இப்போ உள்ள இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். முதல்ல இதோட ரன்னிங் கிலோமீட்டருக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். 78,060 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர். சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது கார்டு காமிச்சிடுறேன். அந்த பாருங்கள், 2012 FC 2027 வரும். 2 ஓனர், RC ஓனர்கிட்டே வாங்கின வண்டி தான். சரி, இன்சூரன்ஸ் பார்த்துரும். அதே இது பாருங்கள், 18/5/2020, இன்னும் 8 மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது. பக்காவான சீட் கவர். பாருங்கள், கப்பல் மாதிரி இருக்கும் வண்டி. இந்த பாருங்கள், மியூசிக் சிஸ்டம் கம்பெனிலே வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்ஜின் இந்த பாருங்கள், இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்ஜின் ரூமில் ஒரு சின்ன ரெஸ்ட்டு பார்க்க முடியாதுதாங்க. நீங்கள் எப்படி நேரில் எப்படி பார்ப்பீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது, தெளிவாக இருக்கும் வண்டி. வண்டி இப்போ ஆனில் இருக்குது, ஏசி போட்டிருக்கேன். அப்புறம் குவார்டர் ஜெட் இன்ஜின். முக்கியமாக இதை சொல்லிடுறேன், இந்த குவார்டர் ஜெட் இன்ஜின்றது என்னென்னா, இப்போ வர ஷிஃப்ட்டில் வர்றது தான் இந்த இன்ஜின். இண்டிகாவில் வரும், விஸ்டாவில் வரும், மான்சாவில் வரும் குவார்டர் ஜெட் இன்ஜின். இந்த பாருங்கள், இது குவார்டர் ஜெட் இன்ஜின், ஷிஃப்ட் இன்ஜின் சொல்லுவாங்க. இது டெக்னிக்கலாக வண்டி இப்போ தெரிஞ்சவங்க. அதேமாதிரி பேட்ரி பார்த்தீங்களா, எப்போ மாற்றிருக்கு பாருங்கள். 5ஆம் மாதம் 2024 மாட்டியாச்சு. பேட்டரியும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அடிப்படாத வண்டி. இன்ஜின் எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்துங்க. ஒரு கரண்ட் கூட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இப்போ டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க. இந்த பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸு பாருங்கள். ஒரு லாங் ட்ரைவ் பண்ணால் பாருங்கள், இது உள்ள செட்டாக இது இந்த வீல் ஸ்பன்னருக்கு தனியாக இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாக்கி, வீல் ஸ்பன்னரு, அந்த வார்னிங் அது இருக்குது, இது இருக்குது. இந்த பாருங்கள், ஸ்டெப்னி ஒரு 40% தரும். மற்றபடி இது பாருங்கள், டிக்கி ஓவராலாக ஸ்பேஸு பார்த்துங்க. டயர் அதே மாதிரி டயரும் சொல்லிடுறேன். டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 60%, 70%. இதுலேருந்து 20,000 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. வந்து 20,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். இப்போ ஏசி எதிர்க்க போடுறேன். ஏசி மட்டும் போட்டவொடனே கூலிங் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஒரு குறை சொல்ல முடியாது. இப்போ ஏசி போட்டிருக்கேன், இன்ஜின் ஆனில் இருக்குது. பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்குங்க. வண்டி இப்போ ஆனில் இருக்குது பாருங்கள், பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்கும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இன்ஜின் ரூம் காட்டுறேன். இன்ஜின் ஆனில் இருக்குது, பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்கும். இது உண்மையில் நீங்கள் சொன்னால் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அந்தளவுக்கு ஆச்சரியப்பட்டீங்க. ஒரு ஆயில் அடிக்குது, நீங்கள் ரேஸ் பண்ணி பார்த்தா ஆயில் அடிக்குதுன்னு பார்க்குறது, ஒயிட் ஸ்மோக் அதெல்லாம் எதுவும் பார்க்கவே வேணாம். இந்த பாருங்கள், நானே காமிச்சிடறேன். ஒரு பொட்டு ஆயில் வராது, ஒயிட் ஸ்மோக் வராது. இப்போ இதை பார்த்தா டீட்டெயில் மறுபடியும் சொல்லிடுற பாருங்க. 2012 மாடலு, 2 ஓனரில் இருக்குது. 78,000 கிலோமீட்டர் ஓடுது. ஒரிஜினல் கிலோமீட்டர். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டெலாம் செக் பண்ணிக்கலாம். சீட் கவர் போட்டுருக்குது, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது, 2 ஒரிஜினல் கீ இருக்குது. பேட்ரி புதுசு, 5 மாதம் தான் அதை மாற்றி. இன்சூரன்ஸ் இன்னும் 8 மாதம் இருக்குது. 50,000 ஐடி வேல்யூவோடு இருக்குது. 4 டோர் பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். இன்ஜின் ரூம், அண்டர் ஸ்டேஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஒரு குறை சொல்ல முடியாது. ஷிஃப்ட் இன்ஜின், குவார்டர் ஜெட் இன்ஜின் தான், டாப் எண்ட் மாடல் தான். அதே மாதிரி ஸ்டேரிங்லேயும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், கம்மி பண்ணுறேன், கம்மி பண்ணிட்டேன். அதேமாதிரி மியூட்டு, அதேமாதிரி இங்கே பார்த்தா மோடு மாற்றுறது எல்லாமே ஸ்டீரிங் கண்ட்ரோலும் வந்துடும். வண்டியில் ஒரு குறை கிடையாதுங்க. இது வண்டி வாங்கி அப்படியே ஓட்ட வேண்டியது. 50 இருக்கும். 100% ஒர்த்துங்க. 100% வாங்குறவங்க ஒர்த்துங்க. அடுத்த 2027 வரைக்கும் தாராளமாக ஓட்டி அதுக்கப்புறமா எஃப்சி பண்ணிக்கலாம். இப்போ இதோட என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரைஸ் 2,20,000 விருப்பம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வண்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரை காமாட்சி ஹாஸ்பிட்டலாண்ட இருக்குது. டிஏவி ஸ்கூல் பின்னாடியும் சொல்லலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வரும், ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இது போல் நல்ல விதமான காரை நியாயமான விலைக்கு நல்ல தரமாக நினச்சிங்கன்னா
என்னோட பிரகாஷ் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.